மின்னல் 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் எங்களுடைய சிறப்பு நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு போக்குவரத்து சாலையினுடைய அத்தியட்சகர் கந்தசாமி ஸ்ரீதரன் அவர்களை. வணக்கம். இன்றைய தினம் அவரை நாங்கள் அழைத்து வந்திருப்பதற்கான பிரதானமான காரணம் ஒன்று இருக்கின்றது. பிரதானமான காரணம் அந்த ஒன்று என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், கடந்த 2-3 நாட்களாக உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில் முகநூலில் அதை தாண்டி சமூக வலைத்தளங்களில் ஒரு விடயம் பிரதான பேசு பொருளாக இருந்தது. அதுல ஒரு முக்கியமான விடயம் இந்த பருவகால சீட்டு, சீசன் டிக்கெட். அந்த பருவகால சீட்டினை பாவிக்கின்ற போது அதனை மட்டக்களப்பிலே மாணவர்கள் ஒரு இடத்தில் இருந்து பயணிக்கின்ற போது அந்த பருவகால சீட்டை பயணிக்கின்ற அந்த இடத்திலே பிரயோகிப்பதற்கு உண்மையிலே இந்த பஸ் போக்குவரத்திலே, குறிப்பாக இந்த இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் அதிலே அவர்களை ஏற்றி செல்வதை தவிர்த்து கொண்டு செல்கிறது அல்லது தவிர்க்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக மட்டக்களப்பிலே கடந்த ஒரு 3 நாட்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் அவரிடம் நாங்கள் சில விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை பற்றிய ஒரு தெளிவூட்டலுக்காகத்தான் இந்த நேர்காணலுக்கு அவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். எனவே இந்த விடயம் தொடர்பிலே, குறிப்பாக இந்த பருவகால சீட்டை பயன்படுத்துகின்றவர்கள் ஏற்படுகின்ற ஒரு அசௌகரியம் தொடர்பிலே கடந்த 3 நாட்களாக ஒரு பிரச்சனையை பேசுபொருளாக்கி இருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பிலே உண்மையான நிலைப்பாடு என்ன? இது சமீப காலங்களில் ஒரு ஃபேஸ்புக் பதிவில் எனது பெயர் குறிப்பிட்டு சில சீசன் டிக்கெட் உடைய பயணிகள் பஸ் வண்டிகளில் ஏற்க மறுக்கின்றன அல்லது ஏற்றி செல்லாமை சம்பந்தமாக புகார்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த தகவலின் அடிப்படையில் நான் இது சம்பந்தமான ஒரு விளக்கம் உண்டு, தெளிவூட்டல் ஒன்றை நான் வழங்க வேண்டிய தேவைக்கு கட்டாயம் தேவைப்பாடு இருக்கிறது. இதன் அடிப்படையில் இலங்கை போக்குவரத்து சபை, நான் இந்த ஆரம்பத்தில் இருந்ததை நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் பண்ணதான், எல்லா மக்களுக்கு சில விஷயங்கள் விழிப்பூட்டல்கள் இல்லை. நிச்சயமாக விழிப்பூட்டல்கள் அற்ற தன்மையில தான் இப்படியான முறைப்பாடுகள். அதால இப்ப இன்றைக்கு அந்த சீசன் பரவாயில்ல சீட்டுகள்ல பாரதாரி மாணவர்களை ஏற்றி செல்லாத விடயம் இலங்கை போக்குவரத்து சபையை பொறுத்தவரையில 100% சரியா செய்கிறார்கள் நான் சொல்ல இல்லை. பிழைகள் இருக்கலாம், நிச்சயமா பிழைகளும் இருக்கு. ஆனா அந்த மக்களுக்கும் அந்த விழிப்பூட்டல்கள் சென்றடைய வேண்டும். அந்த விழிப்பூட்டல்கள் இல்லை. இலங்கை போக்குவரத்து சபைன்றது பிரித்தானியர் ஒரு சட்டத்திட்டத்திற்குள்ள இயங்குற ஒரு நிறுவனம். ஆதி காலம் இருந்து கடந்த காலங்களில் அந்த சேவை போக்குவரத்து மக்கள் போக்குவரத்து பயன்படுத்தினது இலங்கை போக்குவரத்து சபையை மாத்திரம். தனியார் போக்குவரத்து அவங்களோட விசேட சேவைக்காக மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில காலங்கள் அந்த விஷயங்கள் மாறுபட்டு தற்பொழுது 2 பேருக்கும் போட்டித்தன்மையை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த பஸ் வண்டிகள் தனியாருக்கும் சிடிபிக்கும் இடையில நிலப்பாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உருவாயிருக்கு. இந்த உருவாக்கம் பிழையானதாக நான் நேரடியாக கூற முடியாது. இருந்தாலும் இதால பாதிக்கப்படுற பிரச்சனை மக்கள், பொதுமக்கள், பிரயாணிகள் பாதிக்கப்படுறாங்க. உதாரணம், ஒரு பஸ் 2 பஸ்ஸுக்கும் இடையில வேகமாக பஸ் செலுத்தி சென்று முன்னால போறது ஒரு பிரச்சனை, அல்லது அந்த பஸ்களுக்கு 2 பேருக்கும் இடையில ஏற்படுற வாய் தகராறு. இதன் அடிப்படையில் பஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பஸ்ஸும் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் நடு வீதியில் இறக்கப்பட்டு அவங்களுக்கு அசௌகரியத்துக்குள்ளாகிறாங்க. அந்த அசௌகரியம்ன்றது பொதுமக்களுக்கான சேவையை வழங்குற நம்ம இந்த அசௌகரியத்தை கூடிய வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய தண்டனை வழங்குறது தீர்வில்லை. பிரச்சனையை தீர்வை கண்டு போட்டம் என்றால் அதுக்கு பிரச்சனை நமக்கு இடம்பெறாது. தீர்வைத்தான் தேடணும். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இன்றைக்கு போகிற சிடிபி ஒரு பஸ், தூரசேவை பஸ் ஒன்று நடுவில் ஏதோ காட்டு போய் அல்லது சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை நிமித்தம் 15 நிமிஷத்துக்கு இடையில் பிரயாணி பஸ்ஸில் இருந்து ரிஃபைன் பண்ண சொல்லி காசு கேட்பாங்க. அந்த நாளையில் அந்த சூழ்நிலை இல்லை. ஏனெண்டா 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு பின்னால் அடுத்த பிரைவேட் பஸ் வரும். பிரயாணி அவங்களோட நோக்கத்தை செல்றதுக்கு அவங்க கேட்பாங்க. ஆனால் போக்குவரத்து சபையில் சட்ட விதிகள் எல்லாம் உடப்படுகிறது. அந்த நாளையில் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் 1 hour பார்த்துட்டு தான் ரிஃபைன் பண்ணலாம். அந்த நாளையில் போக்குவரத்தில் ஈடுபட்ட ஒரு சிடிபி பஸ் பிரயாணிகளுக்கு இடையில் அசௌகரியங்கள் ஏற்படுற இடத்துல அந்த ஸ்பாட்டுக்கு பின்னால் அடுத்த சிடிபி பஸ் வரும். அவங்க ஏற்க மறுக்க மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது
பஸ் அந்த அளவுக்கு இல்லை, இடையில பிரைவேட் பஸ்ஸுகள் கிளாஷ் பண்ணி கொண்டிருக்கு போக்குவரத்து சேவை. அப்போ அதை கண்ட உடனே பிரயாணிகள் அதை கேட்பாங்க. இப்போ அவங்கள நான் புலகதைக்கிறதுக்கு இல்லை. இதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் தான் தற்பொழுதும் பாடசாலை மாணவர்கள்ற இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த தெளிவூட்டல் ஒன்று நான் என்ன மாதிரி என்று இந்த அவங்க பருவகால சீட்டு சம்பந்தம். பருவகால சீட்டில் முன்பக்கம் அவங்களோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது பருவகால சீட்டு 4 விதத்தில் வழங்கப்படுகிறது. பாடசாலை மாணவர்கள், அடுத்தது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கும் ஒன்று. அதை வீக் டேஸில் வாராந்தம் 5 நாள் பயன்படுத்துகிற சீசன், 6 நாள் பயன்படுத்துகிற பருவகால சீட்டுகள். இது 4 அடிப்படையில் வழங்கப்படுது. இதில் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்குது. அநேகமாக பாடசாலை மாணவர்களுக்கு அவங்க கொடுக்குற பிரயாணம் செய்கிற பணத்தில் 10% தான் அறவீடு செய்கிறோம். 90% டிஸ்கவுண்ட் பாடசாலை மாணவர்களுக்கு. கேம்பஸ் ஆக்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு 35% அறவீடு செய்கிறோம், 65% டிஸ்கவுண்ட். 4 நாள் 5 நாள் அது தனியார் சீசன் மாதிரி தானே. ப்ரைவேட் ஆக்கள் அவங்களோட ஐசி நம்பரை கொடுத்து பெயர் எடுத்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கடிதம் எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு 65% அறவீடும் 35% டிஸ்கவுண்ட்டும் இல்லை. இப்போது அது இந்த அடிப்படையில் அது கொடுக்கும். அப்போ அவங்களோட தேவைக்கேற்ற அவங்க பருவகால சீட்டு எடுத்து கொண்டிருக்கிறாங்க. பருவகால சீட்டுகளில் சில தொழில்நுட்ப கல்லூரிகள், சில பல்கலைக்கழகங்கள், மாணவர்கள் இவங்களை சாதாரணமாக பார்க்க போனால் எல்லா சாரதிகளையும் நான் குறை கதைக்கல. சில சாரதிகளுக்கு ஒரு அலர்ஜி கொண்டு இருக்குது. யூனிஃபார்த்தை கண்டா ஒரு அலர்ஜிக்கு இருக்குது, இல்லைன்ட்டு நான் சொல்லல. அந்த பிள்ளைகள் பருவகால சீட்டோட உள்ளுக்குள்ளே ஏறுற இடத்துல பஸ்ஸுக்குள்ளே ஏறுனா கொண்டக்டர் மாதிரி ஒரு அலர்ஜிக்கு வரும். இப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. இதை நான் 100க்கு 100% இறங்க போக்குவது சரியென்று நான் கூற விரும்பலை. ஆனால் கூடிய வரைக்கும் நான் தவிக்கணும். ஆனால் பெட்டிகுலோ டிப்போவை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு டிப்போட சாலை அத்தியட்சகர் தான் நான். அவங்களுக்கு நான் டிஎஸ் கதிரையிலிருந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, இறங்கி வந்து நான் எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு ஒரு விழிப்பூட்டல் இப்படி பிரச்சனைகளை நான் வெளிப்படுத்துறது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் ஒரு சாரதி காப்பாளர்களை நான் சந்திக்க முடியாத சிச்சுவேஷன். நிச்சயமா வருவாங்க போவாங்க, விடியச்சாம் வருவாங்க, இரவையில் வருவாங்க, சந்திக்கலை. ஆனால் அப்படின்னால கிடைக்கிற சந்தர்ப்பம் அவ்வளவுத்திலையும் விழிப்பூட்டல்கள் பிரச்சனைகளை நான் கதைச்சிருக்கிறேன். அதால் கொஞ்சம் தவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் வந்த அந்த முகநூலில் வந்த பிரச்சனை ஒன்றும் அதில் அந்த 2 பஸ்களை போட்டு மென்ஷன் பண்ணித்தான் போட்டிருந்தது. இந்த 2 பஸ்ஸும் பெட்டிகுலோ டிப்போக்குரிய பஸ் இல்லைன்றதை துல்லியமாக நான் சொல்கிறேன். பெட்டிகுலோ டிப்போக்குரிய பஸ் இல்லை. இதில் இந்த பஸ் டிப்போ கிழக்கு மாகாணத்தில் 12 டிப்போக்கள் இருக்குது. அதில் இப்போ பெட்டிகுலோ மாவட்டம் 3 மாவட்டம் இருக்கு கிழக்கு மாகாணத்தில். அம்பாறை மாவட்டம், திருவோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிற டிப்போக்கள் பெட்டிகுலோ, ஏறாவூர், வாழைச்சேனை, காத்தாங்குடி, களுவாஞ்சிக்குடி. இந்த 5 டிப்போவும் மட்டக்களப்பு மாவட்டத்தை அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கு. திருவோணமலை மாவட்டத்தில் திருவோணமலை, மூதூர், கிண்ணியா ஒரு சப் டிப்போவாக இயங்குது 3. அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை, கல்முனை, அக்கரைப்பத்து, பொத்திவி, அப்படி 12 டிப்போக்கள் இருக்குது. மட்டக்களப்பை ஊடறுக்கிற பஸ்ஸுகள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று, ஒரு முறைப்பாடு வரைக்குள்ள முழு முறைப்பாடும் மட்டக்களப்பு சாலைக்கே வருது. ஏனென்றால் இப்போ மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு இல்லை. ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது கல்முனையில், ஆனால் கல்முனையிலன்ற விழிப்புணர்வும் இருக்கோ தெரியாது மக்கள் மத்தியில். பெட்டிகுலோ டிப்போக்கும் அதன் அடிப்படையில் தான் எனது பெயர் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கு. வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணம் மக்களுக்கு இல்லை. பொதுவாக இதில் குறிப்பிடக்கூடிய விடயம், பொதுவாக இதில் இருக்கக்கூடிய விடயம் மட்டக்களப்பு என்று வருகின்ற போது அவர்களுக்கு தெரிந்தது மட்டக்களப்பு சாலை தான். மட்டக்களப்பு சாலை தான். அவர்கள் அதை தாண்டி இன்னும் ஒரு சாலையாக அல்லது ஒரு 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 வாழைச்சேனையோ அல்லது அவராக யோசிப்பதற்கில்லை. அவர்கள் பொதுவாக மட்டக்களப்பு நினைத்திருக்கிறார். ஏன்னா மட்டக்களப்பில் நடக்கிற பிரச்சனை மட்டக்களப்பு சாலைக்கு தான் உரியது என்று யோசித்திருக்காங்க. அது அவர்கள் மக்கள் அது பிழை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். விழிப்புணர்வு காணாது, வெளிப்படுத்த தன்மை இல்லை மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் இப்போது அது இப்போ விழிப்புணர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ மக்கள் சிந்திக்கின்றபடியே இது மட்டக்களப்புக்குள்ளே நடந்தபடியே மட்டக்களப்பு சாலை தான் அந்த அடிப்படையில் தான் அவர்கள். அதாவது இப்போ ஒரு பஸ், இப்போ வாழைச்சேனை பஸ் அல்லது ஒரு கல்முனை டிப்போ பஸ் சாரதி காப்பாளர்களுக்கு உரிய கம்ப்ளைண்ட் பெட்டிகுலோக்குள்ளே வந்தால், எனக்கு வந்தால் நான் சம்பந்தப்பட்ட சாலை அத்தியட்சகருக்கு தெரிவித்து அவர் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம். அல்லது ஒட்டுமொத்தமாக பிராந்திய செயலாட்டு முகாமையாளர், அதையும் மீறி சீஃப் ரீஜனல் மேனேஜர், பிரதான பிராந்திய முகாமையாளர், அவங்கள் கூடத்தான் சகலத்தையும்
வழி நடத்துகிற ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க மூலம்தான் வேற டிப்போ ஏனைய டிப்போகளுக்கு சேர்த்து அவர் தீர்வு காணலாம். பெட்டிகுலோ டிப்போக்குரிய பிரச்சனையை தீர்வை நான் காணுவேன். அப்படி பெட்டிகுலோ டிப்போ உங்களுக்கு பிடி என்று மேலே போட்டிருக்கும். பிடி என்று மேலுக்கு அந்த மேல் போர்டுக்கு பக்கத்தில் போட்டிருக்கிறோம். அதில் பெட்டிகுலோ டிப்போ ஒன்று அடிச்சிருக்கு, நேம் அடிச்சிருக்கும். அந்த பஸ் நம்பரும் அநேகமாக எனக்கு வர வேண்டியது. பஸ் நம்பர், எந்த டிப்போ, என்ன நேரம், எத்தனை, அந்த எந்த இடத்துல வச்சு நடந்திருக்கு, இதை எனக்கு தொலைபேசி மூலமாக தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான ஒரு சிறு தண்டனையை கொடுத்து ஃபோன் பண்ணி சிறு தண்டனையை கொடுத்து அவங்கள நான் நெறிப்படுத்தி உங்களுக்கான அதாவது உங்களுக்கு முறைப்பாட்டுக்குரிய விஷயத்தை நான் நடவடிக்கை எடுப்பேன். இன்ரைட்டிங் மூலம் வந்தால் இன்ரைட்டிங் மூலம் அதை கொஞ்சம் காரசாரமான முறையில் அதுக்குரிய நடவடிக்கையை இன்வெஸ்டிகேஷன் நடத்தி நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் தயாரிக்கிறேன். மட்டக்களப்பு சாலையால் வர எந்த ஒரு முறைப்பாட்டையும் நீங்கள் பாடசாலை மாணவர்களோ பொதுமக்களோ யாரோ நான் சொல்கிற டெலிஃபோன் நம்பர் என்ற நேரடி டெலிஃபோன் நம்பர் மூலம் நீங்கள் எனக்கு தகவலை தெரிவிக்கலாம். நிச்சயமாக தொலைபேசி இலக்கத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டால் சிறப்பானதாக நினைக்கிறோம். 077 10 58 230. நிச்சயமாக அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக அப்படியான ஒரு முறைப்பாடு உங்களுக்கு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக அவரோடு தொடர்பு கொண்டு முறைப்பாட்டை வைக்க முடியும். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு தெரியும், காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் தோற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழலில் பொதுவாக அதிகமாக பாடசாலை மாணவர்கள் இலங்கை போக்குவரத்து சபையை தான் அதிகமாக நம்பி இருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு சூழலில் அந்த மாணவர்களுக்கு அந்த வசதியை உரிய முறையில் சென்றடைய செய்ய வைக்க வேண்டியது அனைவருடைய பொறுப்பு கடமையும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். நிச்சயமாக நான் பாடசாலை மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் ஒவ்வொரு ஸ்கூலூடாக பாடசாலை சர்வீஸை கூட செய்தாங்க. ஆனால் பெட்டிகுலர் இப்போ செய்தது இப்போ தற்போதைக்கு அந்த கான்வென்ட்டுக்குள்ளே ஒரு ஒன்வே நிலம் ஒன்று உருவாகித்தான் அது கொஞ்சம் தற்காலிகமாக தவிர்க்கப்பட்டிருக்கு. அதான் மீண்டும் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, ஒரு ஆசை ஒன்று இருக்குது. மீண்டும் கொஞ்சம் பின்னோக்கி சென்று அதை எங்கள் போலீஸ் திணைக்களத்தோட கதைச்சி அதன் சர்வீஸ் அதுக்குள்ளால செய்கிற நோக்கம் எனக்கு இருக்கு. உங்களுடைய காலப்பகுதிக்குள் மாத்திரமாவது, அதாவது அந்த பாடசாலை நேரத்திலே குறிப்பாக நானும் பருவகால சீட்டை எடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு நகர் நோக்கி இலங்கை போக்குவரத்து சபையினுடைய அந்த பஸ்ஸிலே பயணித்து வருவனாக புரிந்த மிக்கேல் கல்லூரிக்கு அந்த பஸ் அந்த காலடியிலே கொண்டாந்து அந்த எங்களை அந்த காலத்தில் இறக்கிவிடும். எனவே அப்படியான ஒரு சூழல் போக்குவரத்து நீங்கள் போக்குவரத்துக்குரிய அந்த போலீசாரோட கதைத்து அந்த நேரத்துக்கு மாத்திரம் உங்களுடைய பஸ்ஸை பயணிப்பது, உங்களுடைய போக்குவரத்து சபையினுடைய அந்த பஸ்ஸை பயணித்து பாடசாலை மாணவர்கள் அந்த காலடியில் அந்த பாடசாலைக்கு போய் சேருவதற்கு. எனவே மக்களுக்கான ஒரு சேவை என்பது அப்படியாக அமைந்தால் இன்னும் சிறப்பாக உங்களுடைய பெயர் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக அது காலத்துக்கும் எப்போதும் இருக்கும் என்றதை நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். நானும் இலங்கை போக்குவரத்து சபையை பொறுத்தவரையில் எனக்கு 32 வருஷம் அனுபவம். இந்த அனுபவத்தின் அடிப்படையில் எனது உள்நோக்கமே பாடசாலை மாணவர்களை எந்த இடத்துல இவங்க விட்டு சென்றாலும் அவங்களுக்கு எதிரான பாரிய ஒரு நடவடிக்கை, அவங்களுக்கு டியூட்டியில் இருந்து சைட் பண்ணுறது அல்லது ஒரு உத்தியோகத்தர் அறைக்க O15 போட்டு நடவடிக்கை எடுக்கிறது, இதெல்லாம் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அங்கேருந்து சரியான தரவுகள் வர வேணும். பொய்யான தரவுகளும் எனக்கு கிடைக்கப்படுகிறது. என்ன காரணம் என்றால் அதை ஈட்டிக்கு போட்டியாக போகிற தனியார் ஆக்களும் பேருந்தோ சேர்ந்த ஆக்களோ அதோட சம்பந்தப்பட்ட ஆக்களும் பிழையான தரவு கூட எனக்கு தரலாம். அதை நான் நன்கு விசாரித்து உடனடியாக நேரடியாக வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணான் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை நான் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எங்கள் சர்வீஸை பொறுத்தவரையில் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நம்பகரமான ஒரு சேவை செய்யணும். மக்களுக்கு பொதுமக்கள சேவையைத்தான் நான் கருத்தில் கொண்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு கிராமிய சேவைகள் அனைத்தும் மட்டக்களப்பு நகர அன்றின கிராமிய சேவைகள் அனைத்தும் மட்டக்களப்பு டிப்போவால் செயற்படுத்தப்படுகிறது. ஆனால் வருமானத்தை கருத்தில் கொண்டு அல்ல. ஏனென்றால் அதில் வருமானங்கள் கூடிய வரைக்கும் வருமானங்கள் இல்லை. மக்களோட சேவையை கருத்தில் கொண்டு தான் இந்த சர்வீஸ் எல்லாம் நான் செய்கிறேன். 100க்கு 100% நான் இந்த கிராமிய சேவையில் வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. இதான் இந்த காலகட்டம். பருவகால சீட்டு வச்சிருக்கிற மாணவர்கள் உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன் என்றால் பருவகால சீட்டில் முன்பக்கம் உங்களோட பேர் எழுதப்பட்டிருக்கும். அதில் இப்போ கேம்பஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் தொழில்நுட்ப கல்லூரி டெக்னிக்கல் காலேஜ் மாணவர்கள் அவங்களுக்கு அவங்களோட ஐசி நம்பர்களை போடுறதுக்கு இடம் இருக்கும். ஒரு பால் நிலத்தன்மை ஆனா பெண்ணா ரெண்டொரு நிலப்பாடு அதில் இருக்கும், கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னால் எங்கேருந்து எங்கே பயணம் செய்கிறீங்க ரெண்டொரு நிலப்பாடு ஒன்று இருக்கும். அதில் வழி நம்பர் எழுதப்பட்டிருக்கும், மார்க்க இலக்கம் வழி இலக்கம். அதில் இப்போ உதாரணத்துக்கு மட்டக்களப்பு வாழைச்சேனை ரூட்டுக்குள்ளே நீங்கள் பிரயாணம் செய்கிற மாணவர்கள்
875/2 என்ற ரூட் நம்பர் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ கல்முனைக்குள்ள பிரயாணம் செய்கிற ஆக்கள் 881/6 இப்படியான ரூட் நம்பர்கள் இந்த சீசன் டிக்கெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ சில பிரச்சனைகள் இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத கதம் எதுன்னு நான் சொல்கிறேன். தூர சேவை பஸ்களிலும் இந்த ரூட்டுகளில் சேவையில் ஈடுபடுகிறது. அவர்கள் சில வழிகளில் அந்த பஸ்ஸுக்கும் கை போடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அதை சட்டப்படி அந்த ரூட் நம்பருக்கு அமையத்தான் பயணம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட நீங்கள் ஒரு அத்தியாவசிய சேவையாக ஒரு இமர்ஜென்சி ஒரு மக்களோட நலன் கருதி அந்த பிள்ளைகள ஸ்கூல் சர்வீஸுகளை நலன் கருதி அதை ஏற்ற முற்படும் பட்சத்தில் தூர சேவையில் பயணிக்கிற பயணிகள் பஸ்ஸில் இருந்து சாரதி காப்பாளர் இருக்கிற அவங்களோட கிளாஷ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. முரண்பாடு வேறு இது. அப்போ எந்த நோக்கத்தில் மக்களை ஏற்றினாலும் பிரச்சனை நிப்பாட்டாட்டி இஞ்சால கம்ப்ளைண்ட் எதுக்குள்ள இந்த இவங்க திருப்திப்படுத்தி இந்த வேலையை ஈடுபடுத்துறாண்டு ஒரு கஷ்டமான செயற்பாடு. இவங்க பேசாமல் இருந்தால் அதை ஏற்றி போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் அவங்களும் நாங்கள் நேரத்துக்கு போகணும், இது தூர சேவை பஸ், நீங்கள் என்ன இப்படி போனால் நாங்கள் போகிறோம் இல்லையா, அடுத்த கட்டம் இதோட இல்லை இப்படித்தான் நாங்கள் சேவை செய்வோம் என்று சொன்னால் அடுத்த கட்டம் அங்கேருந்து பிரயாணத்தை மேற்கொள்ளக்குள்ள இந்த பஸ்ஸை தவித்து கொள்ளுவாங்க. இந்த பஸ் இப்படித்தான் செயற்படும். அப்போ இதில் கணக்க பிரச்சனைகள் இருக்குது. கூடிய வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், அப்போ உங்களுக்கு இந்த பஸ் ரூட் நம்பர்களை பார்த்துக்கொள்ளுங்க. அநேகமாக பெட்டிக்குளவுக்கால கிளாஷ் பண்ணுற பஸ் ரூட் நம்பர் சொல்கிறேன். 48 கொழும்பு, 76 திருகோணமலை, 30 பதுல்ல, 64 பாணந்துறை, 86 ரூட் நம்பர் போட்டால் யாழ்ப்பாணம், 84 மன்னர். இதுகள் தான் கூடிய வரைக்கும் நம்மளை இதுகளுக்கால நம்மளை கிராஸ் பண்ணுற பஸ்ஸுகள். கூடிய வரைக்கும் இந்த பஸ்ஸுகளை தவிர்த்து கொண்டால் நல்லதுன்றது அபிப்பிராயம். நடவடிக்கை எடுக்க வலிக்கிட்டால் அவங்க ஒரு ரிப்ளை ஒன்று தருவானுகள். சாரதி காப்பாளர்கள் தர சந்தர்ப்பம் எனக்கு தூரத்திலிருந்து வர பிரியாணிகளால் எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை இப்படி இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோன்ற காரணம் சொல்கிறாங்க. அப்போ இந்த காரணத்துக்கு விடையும் காண இல்லாது. கூடிய வரைக்கும் அக்கரப்பத்து கல்முனை மட்டக்களப்புக்குள்ளே வேலை செய்கிற இந்த நான் சொன்ன ரூட் நம்பர் பஸ்ஸுகள் பர்டிகுலோ டிப்போ பஸ் ஏற்றாமல் வந்தால் நிப்பாட்டாமல் இருந்தால் உடனடியாக நான் சொன்ன விதம்படி எனக்கு நீங்கள் உடனடியாக அறிவுறுத்தல் தரணும். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். கொமனாக நீங்கள் அனுப்புகிறதா இருந்தால் எங்களோட தலைமை காரியாலயம் கல்முனைக்கு பிராந்திய செயலாட்டு முகாமையாளர் தொலைபேசி இலக்கம் 0771058 அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கே முறைப்பாடு செய்யும் பட்சத்தில் அவர் எந்த டிப்போ அந்த சாலை அத்தியட்சருக்கு கூடான நடவடிக்கை அவளை ஏன் எடுக்கல இல்லை என்ன பிரச்சனைன்றதை பார்த்து அவர் நடவடிக்கை எடுக்கலாம். சந்தர்ப்பம் கொண்டு வரும். அப்போ இந்த நிறைவூட்டல்கள் இப்படித்தான் இருக்குது. அப்போ இந்த பாடசாலை மாணவர் கூடிய வரைக்கும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு பயணிகளுக்கு நான் ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை சொல்கிறேன். அறிவுறுத்தல் என்று சொல்ல வேணாம், நான் சொல்ல வேண்டுகோளாக நான் அதை சொல்கிறேன். என்ன பிரச்சனை என்றால் பஸ்ஸுகளில் பிரயாணம் செய்யக்குள்ள கூடிய வரைக்கும் பஸ்ஸில் பின்பக்கம் ஏறி முன்பக்கம் இறங்கி கொள்ளுங்க. இது உங்களோட உயிருக்கும் உத்தரவாதம். ஒரு இந்த பஸ்ஸுகளுக்கு பிரயாணிகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் சாரதி உள் கண்ணாடியால் உங்களை பார்க்க முடியாது. இறங்கிட்டாங்களான்ட்டு சைட் கண்ணாடி பார்ப்பேர். இது 2 அந்த சைட் கண்ணாடி வச்சிருக்கு, ஒரு அழகுக்கு இல்லை. அது இப்போ அது மக்கள் தெரியாதானே. இப்போ சில விஷயங்கள் இதுதான் வச்சிருக்கு. கிரவுண்டாக இருக்கிற நேரம் பின்னால் பிரயாணி கொண்டு இறங்கினால் அவர் இறங்கும் வரைக்கும் உள்கண்ணாடி தெரியாது அவருக்கு. பஸ் மூவ் பண்ணக்குள்ள இறங்கினார்ண்டா அவருக்கு விபரீதம். முன்னால் இறங்கும் பட்சத்தில் அவர் நிச்சயமாக கண்காணிப்பார். நிச்சயமாக அதால் அவர் உயிருக்கும் உத்தரவாதம் இருக்குது. மற்றது அந்த பஸ்களில் இந்த பஸ்கள் அதாவது பஸ்ஸில் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு சாரதி தான் பொறுப்பு. பாதுகாப்பாக கொண்டு போகிறது. இன்றைக்கு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு படுத்து நித்திர விடுறோம். ஆரை நம்பி நித்திர விடுறோம்ட்டா சாரதியை நம்பித்தான். நிச்சயமாக நம்ம அப்போ சாரதி ஏசி போட்டு போகிறாங்களும் இருக்காங்க. ஆனால் பஸ்ஸில் படுத்து நித்திர கொண்டு வந்தது நம்ம. அப்போ நான் சில பிரச்சனைகள் இப்படி இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் வழி நடத்தலாம், கோஆப்ரேட் பண்ணி மக்களும் சேர்ந்து எங்களோட போக்குவரத்து சபையில் சாரதி காப்பாளர்களோட கூடிய வரையில் கோஆப்ரேட் பண்ணணுமன்றதை நான் எதிர்பார்க்குறேன். கோஆப்ரேட் பண்ணினா தான் இந்த பயணம் சுமுத்தான பயணமாக அமையும். நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும். ரேஸ் இப்போ அவங்க யாரும் போட்டி போட்டோடக்குள்ள டிரைவர் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, கொஞ்சம் எப்படி நமக்கு அந்த அவசரம் தேவையில்லை. ஆனால் அவசரமாக இறங்கிட்டு போகிறார்கள்.
பஸ்ஸில் ஒரு டிரைவர் சுமுத்தா நேரத்துக்கு போகும். அந்த அங்கால வட்டி இஞ்சால வட்டி பஸ்ஸை இப்படி ஆட்டங்காட்டி கொண்டு போய் இறக்கி விட்ட உடனே ஒரு பிரயாணி பெஸ்ட் டிரைவர் இப்படி கை காட்டிட்டு போகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் எங்கென்றாலும் ஒரு விபத்து தட்டுப்பட்ட உடனே அந்த இடத்துல சொல்லுவாங்க, நான் நினைச்சேன்னு வேறு தட்டு வேறேன்னு சொல்லியேன். இப்படி இந்த பிரயாணிகள் மத்தியில் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பாதுகாப்பாக இப்படி சில விஷயங்களை கோஆப்ரேட் பண்ணணும். நடத்துனர்ன்றது அவர் உங்களை வழி நடத்தி செல்லணும். இப்படி வாங்க, இதில் வாங்க, இஞ்சால வாங்க ஐயா, கொஞ்சம் வாங்க ஐயா, இதில் கொஞ்சம் முன்னுக்கு போங்க, இந்த ஆக்கடையும் மேத்தணும் பாவம். அப்படி இந்த சில பிரச்சனைகளை காப்பாளர்கள் வழி நடத்துவாங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அதில் உங்களோட தொழில்நுட்ப கல்லூரியோ அல்லது இந்த பருவாலை சீட்டு எடுத்த ஆக்கள் கூடிய வரையில் இந்த கோஆப்ரேஷன் இல்லை. கொஞ்சம் முன்னுக்கு நகருங்கண்டாலே கொஞ்சம் முறைச்சி பார்க்குற தன்மை ஒன்று இருக்குது. அப்போ அவங்களுக்கு உடனே கிளேஷ் ஏற்படும். பிரச்சனைகள் கனவழியில் இருக்குது. ஒரு காப்பாளர் எத்தனை தரம் ஒரு பஸ்ஸுக்குள்ள முன்னுக்கு போங்க வாழ்க்கையிலையும் முன்னுக்கு போங்கன்னு தானே சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்கல்ல, பின்னால் நீங்கள் பின்னால் போகிறீங்க, பின்னால் இறங்காயிங்க, முன்னுக்கு போங்க. எத்தனை தரம் ஒரு ஆளுக்கு சொல்லியிருப்பார், எத்தனை தரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை கடைப்பிடிச்சாலே முன்னுக்கு போகலாம் வாழ்க்கையில். அதான் எந்த கருத்து. நாங்கள் இந்த அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். பஸ்ஸை கேட்பாங்க, பஸ் வலிக்கிடும், எத்தனை மணிக்கு புறப்படும், எத்தனை மணிக்கு போய் சேரும். உதாரணம் பஸ் இப்போ உதாரணம் இங்கேருந்து வாழைச்சேனை போகிற ஒரு பஸ் எத்தனை மணிக்கு போகணுமெண்டா எங்களுக்கு 1 மணி நேரம் ஷெட்யூல். கால்முனைக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம். ரைட். வாழைச்சேனைக்கு 1 மணி நேரத்துக்கு போகணுமெண்டா இது யார கையில் இருக்கண்டா, பயணிகள கையிலான் இருக்கு. அது ஏன்னு நான் விளக்கப்படுத்துகிறவங்களுக்கு, பிரயாணி ஏறுது, ஒவ்வொரு ஹோட்டலையும் இறங்கும். ஒரு 20 ஹோட்டல் 25 ஹோட்டலில் சனம் இறங்கி போகும். பயணிகள் இறங்கும் போது முன்னால் இப்போ நான் சொன்ன சட்ட விதிகளுக்கு அமைய முன்னால் 4 பிரயாணி இறங்குவேர், 4 பிரயாணி ஏறுவேர். பின்னால் ஒரு நிமிஷத்தில் 2ம் நடக்கும். ஆனால் பின்னால் இறங்கினால் 4 பிரயாணி இறங்க 1 நிமிஷம், ஏற 1 நிமிஷம், 2 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு ஹோல்டையும் கணக்கு பார்த்தீங்கன்னா டைம் என்னன்ற ஒரு காப்பாளர் சொல்கிறேன். சாத்தியப்படாது. பிரயாணம் அங்கே போகிறது, பிரயாணம் இங்கேருந்து பயணிக்கிற விஷயம் அவ்வளவு உங்களோட கையில் தான் இருக்கு. நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்க எப்படி நடக்கணும். பஸ் நின்றதுக்கு பிறகு சீட்டை விட்டு எழும்புறது அதெல்லாம் முன்னேற்பாடு. அந்த விஷயத்தில் பெரும்பான்மையினத்தை சேர்ந்த மக்கள் என்ற அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பெஸ்ட். டைமுக்கு நிற்பாங்க முன்னுக்குறங்கிறதுக்கு. நம்ம தேட தேவையில்லை. இந்த அப்படியான கட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதனடினால இதுகளை கருத்தில் கொண்டு வந்து ஒத்துழைப்பை எனக்கு கூடிய வரைக்கும் வழங்குனீங்கண்டா இந்த போக்குவரத்து சேவை உங்களோட சேவை, எங்களோட சேவை இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸை நம்பி நாங்கள் இருக்கோம். ஒரு ஸ்டாம்பை வாங்கணும், கடிதம் போகணும், நம்ம தான் இருக்கோம் நம்பி. ஆனால் இலங்கை போக்குவரத்து சபை என்றது எந்த கருத்தின் பிரகாரம் நான் சொல்கிறேன், மக்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். ஆனபடினால மக்களுக்கு எந்த இடையூறு எங்கே வருகிறதோ அந்த இடத்தை கிளியர் பண்ணி அவங்களுக்கான சேவையை, சிறந்த சேவையை வழங்குறதுல நான் தயங்க மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் நான் தயங்க மாட்டேன். நிச்சயமாக உண்மையிலே அது ஒரு காத்திரமான சேவையாக அமையும் என்பதை நாங்களும் சொல்லக்கூடிய முடியும். அதுக்கு மக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் அவர்களை அந்த சேவையை வினைத்திறனாக முன்னெடுக்க முடியும். எனவே இறுதியாக உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு விடயம், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இப்போது தூர இடங்களுக்கான அதிகமான பஸ் சேவைகள், குறிப்பாக யாழ்ப்பாணம், ஹட்டன், பதுளை, காலி என்று பாணந்துறை என்று பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பிலிருந்து ஒரு எப்படி சொல்றது ஏசி குளிரூட்டப்பட்ட ஒரு சேவையை குறிப்பாக இந்த தூர இடங்களுக்கு வழங்குவது தொடர்பிலே ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்களா? கடந்த காலங்களில் ஒரு டிசிசி மீட்டிங் ஊடாக நான் ரிக்வெஸ்ட்டை வச்சேன். நான் என்னடா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சைதம் சிடிபி மட்டக்களப்பு சாலை முகாமையாளர் என்று என்னை கோரின பொழுது நான் எழும்பி உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கா இது கேட்டது மத்தியில் ஏசி பஸ்ஸை நான் 2 ஏசி பஸ் அப்போ லீசிங் பே பண்ணணும். லீசிங் நான் பே பண்ணுறேன். தந்த பஸ் எல்லாத்துக்கும் லீசிங் பே பண்ணலாம்ட்டா அதையும் முடியாது. ஆனால் ஏனைய டிப்போக்கள் கஷ்டமாக இருக்குது. பெட்டிகுலர் டிப்போ தான் கேட்குறேன். பெட்டிகுலர் டிப்போவுக்கு நீங்கள் தரலாம்ட்டு ரிக்வெஸ்ட் கன்னடத்தில் வச்சேன் நான். ஆனால் அது சாத்தியப்படலை. இன்றைக்கும் எங்களுக்குரிய ஆதங்கம் நான் கேட்குறேன். இப்போ தனியார் போக்குவரத்தோட ஈட்டிக்கு போட்டியாக ஓடுற நிலைமை வரையக்குள்ள ஏசி பஸ் ஒன்றை எங்களுக்கு எடுத்து தர பட்சத்தில் நாங்கள் மக்களுக்கு இப்போ என்ன மக்கள் மத்தியில் தனியார்கிட்ட ஏசி இருக்குது, சிடிபியில் இல்லை. அப்போ குறைந்த செலவில் மக்கள் போக எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டியது உங்களோட இது அமைச்சினூடான ஒரு முடிவு.
இந்த கூடிய வரைக்கும் பெற்று தந்தீங்கன்னா அந்த சேவைகளையும் நாங்கள் செய்ய தயாராக தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ தனியாருக்கு ஒரு எலவுட் கொடுக்கப்படுது என்றால் ஏன் அரச நிறுவனத்துக்கு ஏன் கொடுக்க இல்லாமல் இருக்குது அரச போக்குவரத்துக்கு? அது எனக்கு ஒரு கேள்விக்குறி, எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கொள்கிறது. இது சம்மந்தமாக ஆக்டிவ் பண்ண நான் பண்ண இயலாது, ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கலாம், எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறேன், இன்றைக்கும் நான் வச்சு தான் இருக்கிறேன். எனக்கு அது எடுக்கிற பட்சத்தில் நாங்கள் அதை உடனடியாக இந்த மக்களுக்கான இந்த சேவைகளை வினைத்திறனாக நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மட்டக்களப்பு டிப்போவை பொறுத்தவரையில் நான் செய்கிறது தயாராக இருக்கிறேன். கூடிய வரைக்கும் அந்த டிப்போவை நான் இப்போ ஃபுல்லாக ஒரு வளர்ச்சியான நிலைமையில தான் அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கீழே போகிற நிலைமைக்கு நாங்கள் விட இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டெப்பாவது முன்னுக்கு மூவ் பண்ணணும், மக்களுக்கு சிறந்த சேவை செய்யணும். பஸ் ஸ்டாண்டுகளுக்குள்ளே சில பிரச்சனைகள் நடக்கும், ஆனால் பஸ் ஸ்டாண்டில் சில சீர்கேடுகள் சம்பந்தமாக எனக்கு முறைப்பாடுகள் வேறு. ஆனால் இந்த முறைப்பாடை என்னால் தீர்த்து கொள்ள இயலாது. பஸ் ஸ்டாண்ட் பில்டிங் அவ்வளவும் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்டது, என்னால் செய்யலாம் இருக்குது. சில பிரச்சனை என்னால் எந்த பிரச்சனையை தான் செய்யலாம். இப்போ டிஜிட்டல் போர்ட் ஒன்றுக்கும் அங்கே நான் இதுக்கு முதல்ல ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சு கொடுத்துருக்குறேன். வந்தால் அதையும் ஃபிட் பண்ணுவேன் நேரங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு இதுகளை கூடிய வரைக்கும் செய்யணும் மட்டும். மற்றது முக்கியமான விஷயம் உண்டு, இதை கொஞ்சம் கவனத்தில் அது யார் எடுக்கிறான்னு தெரியாது. உண்மையாக அது இப்போ எங்களுக்குள்ளேயே நாங்கள் இருக்கிற கேள்வி மாதிரி இருக்குது. அந்த ஒரு தூர சேவை பஸ்ஸுகள் வரையக்குள்ளே மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தின் ஊடகத்து செல்லுது, பஸ் ஸ்டாண்டுக்கு வருவதில்லை. இது பாரியொரு முறைப்பாடு எனக்கு வந்து கொண்டிருக்கு. இது சம்பந்தமாக நான் ரீஜனல் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் கதைச்சேன். நான் அவங்க கூட லெட்டர் அனுப்புனது ஒவ்வொரு டிப்போ மேனேஜருக்கும், அறிவுறுத்தல் பண்ணுங்க உங்களோட பஸ்ஸை பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொல்லி. அது நடைமுறையில் இதுவரைக்கும் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஒரு சாத்தியப்பாடாக இருக்குது. மக்களில் மத்தியில் அது ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை. ஒரு 250 ரூபா டிக்கெட் எடுத்து 300 ரூபா டிக்கெட் எடுத்து ஒரு வெளிக்கந்திருந்து வந்த பயணி ஒரு ஆள் சின்ன ஆஸ்பத்திரியில் இறங்கி இங்கேருந்து 200 ரூபா ஆட்டோ கொடுத்து அங்கே போகிறோண்டா 3 வீலில், அதை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. எனக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. நிச்சயமாக அந்த விஷயத்தில் நான் கூடிய கவனம் நான் எடுக்கிறேன். ஆனால் அது ஏனைய டிப்போ வழி டிப்போ எல்லாம் வாரத்தால் அதை நான் எங்கட சாரதி மாறிட்ட கொஞ்சம் கேட்குற இடத்துல அவங்க சின்ன ஒரு ரிக்வெஸ்டையும் எனக்கு வச்சாங்க. சார் நாங்கள் இப்படி போட்டியாக தானே பஸ் ஓடி வரைக்குள்ளே நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வாரத்துக்கு இடையில் ப்ரைவேட் பஸ்ஸுகள் இதுக்குள்ளால் போகிறதால நாங்கள் பின்னால் போகணும் ஆக்கள் இல்லாமல். இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டான். அதான் நான் சொல்கிறேன், இந்த போக்குவரத்தில் ஈடுபடுற ஆக்கள் நம்ம தனியாராக இருந்தாலும் சரி சிடிபியாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பொண்ட போகிறோணும், நிச்சயமாக கோஆப்ரேட் பண்ணணும். நான் ப்ரைவேட்டோட எங்கள் ஆக்கள் பிரச்சனைப்பட்டாலும் நான் ப்ரைவேட்டை கூப்பிட்டு சொல்கிறது, நடுவில் வச்சு நீங்கள் பிரச்சனைப்படுத்தக்கூடாது. பிரயாணிகளுக்கு 2 பேரும் பிரயாணிகள் மக்கள் சேவை, நடுவில் பிரயாணிகளுக்கு மத்தியில் நீங்கள் சண்டை பிடிக்கவே கூடாது, கூட பிரச்சனை பிறகு இருக்கணும். நான் அடிக்கடி இதை அட்வைஸ் பண்ணுறேன். இப்போ கோஆப்ரேட் பண்ணால் இதையும் ஒரு அளவுக்கு வினைத்திறனாக செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு இருக்கும். அதுவரை காத்திரமான பல விடயங்களை இன்றைய தினம் அவர் எங்களோடு கலந்து கொண்டு பேசியிருந்தார். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த போக்குவரத்து என்கின்ற விடயத்திலே பயணிக்கின்ற பயணிகள் குறிப்பாக இந்த அவங்களுக்கான அந்த டிக்கெட் எடுக்கிறது இல்லை, டிக்கெட் முடிஞ்சது அல்லது இப்போ எங்களோட பருவகால சீட்டு சீசன் டிக்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு பயணிக்கிறது, இப்படியான விளக்கங்களுக்கு தண்டனை யாருக்கு அறவிடப்படுகிறது கொடுக்கப்படுகின்றது அல்லது வரி அந்த அவங்களுக்கான தண்டப்பணம் அறவிடப்படுகின்றது, இந்த மாதிரியான விடயங்களை எங்களோடு கொஞ்சம் பயன்படுத்தும். அந்த தண்டப்பணம் அறவிடும் விஷயங்களில் நான் கூடிய வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறேன். அந்த பயணிகள் பஸ்ஸில் பயணம் செய்யும் பயணிகள் சகலருக்கும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு காப்பாளரிடம் நடத்துனரிடம் உடனடியாக தயங்காமல் டிக்கெட் கேட்க வேண்டும். நீங்கள் காசை கொடுத்து விட்டு அந்த உங்களுக்கு பயணத்துக்கான பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நீங்களும் ஒரு அரச நிறுவனத்துக்கு துரோகியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தாங்க, அவங்களோட நன்மைக்கு செய்ய இயலாது. ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைகிறதுக்கு சரியான ஒரு கோப்பம் இருக்குது. அப்போ நீங்கள் கொடுக்குற காசை கொடுத்துட்டு போகிறீங்க, ஆனால் அதை திருப்பி டிக்கெட்டை கேட்டால் காப்பாளர் தந்தையே ஆகணும், நடத்துனர் அவர் ஒப்ஜெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த சம்பவங்கள் நடக்குதில்லை. அப்போ நீங்களும் அந்த காப்பாளருக்கு நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஒத்தாசையை ஒன்றை கொடுத்து இந்த நிறுவனம் அழிவடைந்து போகிறதுக்கு நீங்களும் காரணமாக இருக்காங்க பொதுமக்கள் பயணிகள். இதை நான் உங்களுக்கு பிடிக்கிறேன். இப்போ டிக்கெட் இல்லாத பட்சத்தில் வீதி பரிசோதகர்கள் பஸ்ஸுகளில் டிக்கெட்டை செக் பண்ணியிருந்தால் ஒரு டிக்கெட் இப்போ ஒரு பிரயாணிகிட்ட காசை வாங்கி அவங்களுக்குரிய பயணச்சீட்டு கொடுக்காமல் இருந்த காப்பாளருக்கு ரிப்போர்ட் போடுவாங்க. ரிப்போர்ட் போட்டு அவரை நாங்கள் ஸ்டாண்ட் பை கடமை காத்திருக்கும் கடமையில் வச்சு கேஸ் ஃபைல் பண்ணி
அவருக்கான தண்டனைகள் 3 மாதம் 6 மாதம் அல்லது ஒரு 14 நாள் ஃபைன் அந்த டிக்கெட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு செய்து அவங்களுக்கு வேறு டிப்போக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. இது நடக்குது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் காப்பாளர்கள் 2 பேர் வாடிக்கையாளராக இருப்பாங்க. வாடிக்கையாளரை அப்படியே கொண்டு போகலாம். டிரான்ஸ்போர்ட் ஏறணுன்னு இதில் தான் நான் ஏறணுன்ற காரணம் காட்டி போனாலும் அதுக்கும் சட்டம் இருக்குது. இவர் இறங்கும் போது பயணிகளிடம் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு இவரை கொண்டு போயிருக்கிறாருன்றதுக்கும் கேஸ் போடலாம். பஸ்ஸில் உள்ள பிரயாணிகளை அடிப்படையில் தான் இது தீர்மானிக்கப்படும். குறைஞ்சதோ ஒரு 65-60 பேருக்கு மேற்பட்டால் ஏதோ ஒரு சலுகை கொண்டு கொடுக்கப்படும். பஸ்ஸுக்குள்ளே 10 பேர் இருக்கிற டிக்கெட் இல்லைண்டா அப்புறம் என்ன காப்பாளர் நம்ம இது ஒரு நிலம் ஒன்று வரும். அது அவங்களுக்கு கூடான ஒரு தண்டனைகள் வழங்கப்படும். அப்போ இன்றைக்கு அந்த டிக்கெட் எடுத்து காசை வாங்கி பரவாயில்லைச்சிட்டு இந்த உங்களுக்கு பயணச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் வாங்காத பட்சத்தில் காப்பாளர் வீட்டை போகிற கட்டம் பெறும். ஆனால் அந்த நிறுவனம் நட்டப்படுற கட்டம் பெறும். கூடிய வரைக்கும் நீங்கள் ஒரு கோஆப்ரேஷனை தாங்க, பொதுமக்கள் தாங்க, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு டிக்கெட்டை வாங்கிடுங்க. அந்த ஒவ்வொரு பணமும் நாங்கள் அந்த நாளையில் நாங்கள் போய் ஆனால் சட்டத்திட்டங்கள் சாரதி காப்பாளர்களுக்கு கூட இலங்கை போக்குவரத்து சட்டத்திட்டம் கூட சாரதி காப்பாளர்கள். நான் இந்த சட்டத்திட்டத்தை நாங்கள் வேலையக்குள்ளேயே நான் இருந்த அந்த நாளையில் இருந்த ஆக்கள் பெரிய ஆக்கள் சட்டம் படித்த ஆக்கள்கிட்ட அவங்ககிட்ட கேட்டது. எனக்கு சொன்ன ஒரு கருத்து, அந்நேரம் நாங்கள் டிக்கெட் தனி மெஷின் இல்லை, நீங்கள் எழுதுகிற பெண்ணால் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துலையும் தான் 24,000 குடும்பம் ஜீவிக்குதுன்னு சொன்னேன். ஏன் 10 ரூபா 100 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு சைவரை குறைச்சோம்டா 10 ரூபா போட்டோம்டா 90 ரூபாயை நம்ம எடுக்கிறோம். இந்த சிடிபியில் இருக்கிற அவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறான். அப்போ அதால் நீங்கள் பெண் குத்துற ஒவ்வொரு குத்துவையும் தான் இந்த குடும்பம் சீவிக்குதுண்டு. அதைத்தான் இன்றைக்கு நான் இவங்களுக்கு வலியுறுத்துறது. பொதுமக்கள் நீங்கள் பயணிக்கிற பயணிகளும் எங்களோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இதை நாங்கள் வெளிப்படையாக ஒருவனை குற்றவாளி இல்லை என்று விமர்சிக்கிறது நமக்கு தேவையில்லை. நீங்கள் நான் விடுக்கிற வேண்டுகோள் என்னென்னா கொடுக்குற பணத்துக்கு டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுங்க. வராத பட்சத்தில் நான் உங்களுக்கு சொன்ன நம்பருக்கு எனக்கு டெலிஃபோன் பண்ணுங்கள். நான் அவரை ஏதோ ஒரு வகையில் அவரை நான் தண்டிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். டியூட்டியின் அடிப்படையில் அல்லது ஒரு ஆக்களை போட்டு செக் பண்ணுற அடிப்படையில் எதனாலும் செய்கிறதுக்குரிய ஒரு நடவடிக்கையை நான் செய்து கொள்வேன். இது நீங்கள் செய்கிற இந்த ஒரு அரசு நிறுவனம் போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபை இந்த ஸ்ரீலங்காவில் அழிஞ்சு போகாமல் இன்னும் மெருகூட்டி முன்னுக்கு வரணுமன்றத்தை நினைச்சிருந்தால் நீங்கள் இதுகளை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணித்தாங்கன்றதையும் எனது வேண்டுகோளாக உங்களுக்கு விடுக்கிறேன். நிச்சயமாக உண்மையிலே அவர் முன்வைத்த அந்த விடயம் மிக காத்திரமான விடயம். ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய சேவை இது மக்களுக்கான சேவை, மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு சேவை. அந்த வகையிலே அதை வினைத்திறனாகவும் காத்திரமாகவும் முன்னெடுப்பதற்கு பொதுமக்களாகிய உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு நிச்சயமாக கிடைக்குமாக இருந்தால் அதை அவர்கள் மேலும் வினைத்திறனாக முன்னெடுப்பார்கள். அந்த வகையிலே உண்மையில் இன்றைய தினம் நாங்கள் அவரை அழைத்திருந்த போதும் அவருடைய வேலைப்பளு சிரமமானது சனி ஞாயிறு விடுமுறை எதுவும் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இந்த வேலைப்பளவுக்கு மத்தியில் எங்களோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக மின்னல் 24 இணையதளம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எனது இந்த முகநூல் பிரச்சனை சம்பந்தமாக இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த மின்னல் 24 நிகழ்ச்சியினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உண்மையிலேயே காத்திரமாக ஒரு விடயத்தை அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அவரை அழைத்ததற்கான நோக்கமும் மக்களுடைய சேவை எப்படி மக்களுக்கு கிடைக்கப்படுகின்றது, அதை தாண்டி இந்த பருவகால சீட்டு தொடர்பாக நேற்று கடந்த 2 தினங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய சில கருத்துக்களின் அடிப்படையில் அவருடைய தெளிவுபடுத்தலை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் இன்றைய தினம் நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணலில் விசேடமாக இணைத்துக் கொண்டிருந்தோம். அந்த வகையில் மட்டக்களப்பு போக்குவரத்து சாலையினுடைய அத்தியட்சகர் கந்தசாமி ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மின்னல் 24 இணையதளம் சார்பாக நன்றி, வணக்கம். நிச்சயமாக உண்மையில் எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகள். மீண்டும் மீன்பாடும் தேநாட்டுக்கு உங்களை நாங்கள் அடுத்த முறையும் சந்திக்க அவரோடு காத்திருக்கின்றோம். எனவே அவருடைய சிறப்பான பணி என்றும் தொடர வேண்டும் என்று கேட்டு நாங்களும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். களுவாஞ்சிக்குடியில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ள ராஜாஸ் ஃபெமிலியின் ராஜாஸ் ரெஸ்ட் அண்ட் பேக்கர்ஸ். இங்கு சைனீஸ் மற்றும் அனைத்து வகையான உணவுகளையும் உங்கள் குடும்பத்துடன் வந்து சுவைத்து மகிழலாம்.
ராஜாஸ் ரெஸ்டன்ட் பேக்கர்ஸ், பிரதான வீதி, களுவாஞ்சிக்குடி. தொலைபேசி இலக்கம் 076 68 16 921, 075 80 89 341.